ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நாம் நேற்றைய தினத்தில் எபேசியர் நிருபத்தினுடைய முன்னுரையை நாம் கற்றுக்கொண்டோம். இந்த நாளிலே எபேசியர் நிருபத்தை ரோமர் புத்தகத்தோடு கூட ஒப்பிட்டு இதில் காணப்படக்கூடிய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ரோமர் புத்தகத்தில் பவுல் அப்போஸ்தலன் பூமியில் உள்ள மனிதனை அவர் காட்டுகிறதை பார்க்கிறோம். எபேசியர் நிருபத்திலே பரலோகத்தில் இருக்கக்கூடிய மனிதனை அவர் காட்டுகிறார். ரோமர் புத்தகத்திலே பூமியில் நீதிமானாக்கப்பட்டிருக்கும் மனிதனை காட்டுகிறார். கிறிஸ்துவுக்குள் உலக தோற்றத்துக்கு முன் தெரிந்து கொள்ளப்பட்ட பரலோக மனிதனை எபேசியருக்கு அவர் அங்கே காட்டுகிறதை பார்க்கிறோம். தேவனோடு மனிதனுக்குள்ள கடமையை இங்கே ரோமர் புத்தகத்திலே காட்டுகிறார். தேவனின் அநாதி தீர்மானத்தின்படி மனிதன் எவ்வாறு இயங்குகிறான் என்பதை அங்கே எபேசியர் நிருபத்திலே பவுல் காட்டுகிறார். மனிதனும் அவனது உலகமுமே விவாத பொருளாக ரோமர் புத்தகத்திலே காணப்படுகிறது. தேவனும் மேலான சித்தமும் மனிதன் மேலுள்ள அக்கறையும் அங்கே விவாத பொருளாக எபேசியர் நிருபத்திலே காட்டப்படுகிறது. மனிதனினுடைய பொறுப்பு அங்கே கூறப்பட்டிருக்கிறது. இங்கே எபேசிய நிருபத்திலே மனிதனை பற்றிய தேவ நோக்கம் என்ன என்பது கூறப்பட்டிருக்கிறது. இங்கே ரோமர் புத்தகத்திலே பழைய சிருஷ்டியில் வாழ்ந்தபடி பூமியில் போராடும் மனிதன் அங்கே காட்டப்படுகிறான். இங்கே எபேசிய நிருபத்திலே புதிய சிருஷ்டியாக மாற்றப்பட்ட மனிதன் தனது லட்சியங்களை நோக்கி முன்னேற வான மண்டல ஆவிகளோடு போராடுவதை இங்கே பவுல் அப்போஸ்தலன் காட்டுகிறார். ரோமர் புத்தகத்திலே சுவிசேஷத்தின் அஸ்திபார உண்மைகள் அங்கே உள்ளடக்கி காணப்படுகின்றது. சுவிசேஷத்தினால் வரும் மேலான உண்மைகளை இந்த எபேசியர் புத்தகத்திலே பவுல் அப்போஸ்தலன் எழுதி வைத்திருக்கிறார். இப்படியாக ரோமர் புத்தகத்தையும் எபேசியர் புத்தகத்தையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பூமியில் உள்ள ஒரு மனிதன், பூமியில் நீதிமானாக்கப்பட்டிருக்கிற ஒரு மனிதன் தேவனோடு மனிதனுக்குள்ள கடமையை புரிந்து கொண்டு அவன் உலகத்தோடு கூட ஒரு உலகமகா போராட்டத்தை விட மேலான ஒரு உள்மகா போராட்டத்திலே வெற்றி பெற்று அவன் வாழக்கூடிய காரியங்களை ரோமர் புத்தகத்திலே காட்டுகிறார். இங்கே எபேசிய நிருபத்திலே பரலோகத்தில் இருக்கும் ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள்ளாக உலகத்தின் தோற்றத்திற்கு முன்னமே அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படி அவன் இயங்குகிறவனாக தேவனுடைய மேலான சித்தம் மனிதனுடைய வாழ்விலே ஆண்டவர் கொண்டிருக்கிற அக்கறை இவைகளை பற்றியும் மனிதனை பற்றிய தேவ நோக்கத்தையும் அங்கே கொடுத்து புதிய சிருஷ்டியாக மாற்றப்பட்ட மனிதன் தன் லட்சியங்களை நோக்கி போராடுகிறதற்கு ஒவ்வொரு நாளும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு போராடுகிற சர்வாயுத வர்க்கத்தை பெற்றிருக்கிறான். இந்த வித்தியாசத்தை புரிந்து கொண்டு உன்னத அனுபவங்களை நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாக மாற்றிக்கொண்டு ஒரு வெற்றியுள்ள மனிதனாக வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.